பிரதி அமைச்சர் R.H. உபாலி சமரசிங்க தலைமையில் ஆண்டின் இறுதி அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. பார்லமெண்ட் உறுப்பினர்களான T. ரவிகரன், M. ஜெகதீஸ்வரன், S. திலகநாதன், M.I. முத்துமுகமது ஆகியோரும் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்றனர். வனவள திணைக்களம், கல்வி, விவசாயம், வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அதன் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள், அரசு உத்தியோகத்தர்கள் என பலரும் அதன் போது இணைந்திருந்தனர். இதே நேரம் வவுனியா பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் ஏனைய தேவைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. கூட்டத்தில் பார்லிமெண்ட் உறுப்பினர்களான M. ஜெகதீஸ்வரன், S. திலகநாதன், T. ரவிகரன், M.I. முத்துமுகமது ஆகியோரும், பிரதேச செயலாளர் E. பிரதாபன் மற்றும் திணைக்கள தலைவர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். காணியற்ற அரசு திணைக்களங்கள், தேசிய புலனாய்வு அலுவலகம் மற்றும் பொது அமைப்புகள் ஆகியன நகர பகுதியில் தமக்கு காணி ஒதுக்கி தருமாறு வவுனியா பிரதேச செயலகத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. வவுனியா பூங்கா வீதியில் அமைந்துள்ள பகுதி மற்றும் திருநாவட்குளம் பாரவூர்தி தரிப்பிடம் ஆகியவற்றை பிரித்து வழங்குவது தொடர்பாக கடந்த மாதம் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி கோரப்பட்டிருந்தது. எனினும் குறித்த காணி விடயத்தில் தேசிய புலனாய்வு அலுவலகத்தின் காணி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச ஒருங்கிணைப்பு சபை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது.